இது மண்ணட்டு பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் காலம். வணக்கம், இது வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல். நான் தான் உங்கள் ட்ரீசன். இன்னைக்கு நம்ம தேன்மீட்டா நிகழ்ச்சியில் செகண்ட் எபிசோட்ல இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருவருடைய கதையும் கேட்க ஆவலா இருக்கிறீங்களா மக்களே? வாங்க கதை எல்லாத்தையும் கேட்போம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பழமொழி தெரிஞ்சிருக்கோம். அது என்ன பழமொழினா, தன் வினை தன்னை சுடும். இதுக்கு பொருள் என்னன்னா, நம்ம எந்த செயல் மற்றவங்களுக்கு செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கும் வரும் என்ற கருத்தை கதை மூலம் கூற வருகிறார் சென்னை கண்ணகி நகரிலிருந்து காவ்யா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வி காவ்யா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கண்ணகி நகர் தொடக்க பள்ளியில் படிக்கிறேன். நான் இப்போ ஆட்டுக்குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு 7 குட்டிங்க இருந்துச்சான். அது காட்டில் ஒரு வீட்டில் வாழ்ந்துருந்துச்சுங்க. அந்த காட்டில் ஒரு குள்ள நரி இருந்துச்சான். அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அம்மாவில் பழம் எடுத்துன்னு வர போனாங்க காட்டுக்குள்ளே சாப்பாட்டுக்கு. அன்றைக்கி ஒரு நாள் அவங்க அம்மா அவங்க பசங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, பசங்களை நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க, உங்கள் மேலே ஒரு கண்ணு வச்சுனுக்குது ஒரு குள்ள நரி, நீங்கள் பத்திரமா இருங்க, அம்மா கூட்டாதான் நீங்கள் கதவு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அப்புறம் அவங்க அம்மா போயிட்டோன்னே அந்த குள்ள நரி பசங்களா நான் வந்துட்டேன் கதவு திறக்கணும்னு சொன்னாங்க. அவங்க வாய்ஸ் அவங்க அம்மா வாய்ஸ் மாரி இல்லை, நீ குள்ள நரி எங்கள் அம்மா இல்லைனியா அந்த குட்டிங்க கண்டுபிடிச்சிச்சிங்களாம். அதை அவங்க வாய்ஸை மாற்றின்னு சொன்னிச்சான். அந்த குள்ள நரி அந்த ஒரு ஓட்டை மாரி இருந்துச்சான் கதவுல. அதில் பார்த்தாங்களா, அது கால் குள்ள நரி கால் இருந்துச்சான். அது நீ எங்கள் அம்மா இல்லை, நீ வாய்ஸை தான் மாற்றி சொல்கிற அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டிங்க சொன்னிச்சிங்களாம். அதை காலில் ஃப்ரேலாச்சுன்னு சொன்னிச்சான். அது கதவு அந்த குள்ள நரி. அப்புறம் எல்லா ஆட்டுக்குட்டியும் காட்டிச்சா. 2 ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி கெழிகாட்டுக்குள்ளே போயிடுச்சான். இன்னொரு ஆட்டுக்குட்டி பெட்டுக்கு அடியில் போயிடுச்சான். அப்புறம் அந்த குள்ள நரி போய் தூங்கி நிற்கும் போது அவங்க அம்மா அந்த நேரத்தில் வந்தாங்க. அதை வீட்டில் பார்த்தா கதவு நினச்சி பசங்களாம் கத்திருந்தாங்க அவங்க அம்மா. அதை அம்மா என்னை வெளியே எடுங்க சொன்னீங்க. அப்படி எடுத்தோடனே சொன்னிச்சிங்களாம் ஆட்டுக்குட்டியும். அப்புறம் அந்த குள்ள நரி வயிற்று அறுத்து அந்த ஆட்டுக்குட்டியில் எடுத்துட்டு ஒரு கல் எடுத்து போட்டாங்களாம். அடுத்தது அந்த குள்ள நரி எழுந்தோடனே அதை தண்ணி குடிக்க போனிச்சான். ஆனால் தண்ணி ஆழத்துல இருந்துச்சான். அதனால குனியும் போது அப்படியே கை கால் தகுதி அப்படியே உள்ளே ஊந்திச்சான். அப்புறம் அவங்க ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுங்க அந்த குள்ள நரி போயிட்டோன்னே. இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, யாரையும் சாவடிக்க பார்க்கக்கூடாது. நன்றி. நம்ம யாருக்கும் கெட்டது நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா அது திரும்ப நம்மளுக்கே வரும் என்ற கருத்தை கதை மூலம் உணர்த்திய காவ்யாவிற்கு வண்ணத்து பூச்சிக்குழுவின் சார்பாக பாராட்டுகள். நம்ம வாழ்க்கையில கஷ்டம், நஷ்டம், இன்பம், துன்பம், அழுகை, மகிழ்ச்சி எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து நம்ம அதிகமாக ஷேர் பண்ணுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு நல்லதாக அமைஞ்சாதான் நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும் என்ற கருத்தை கதை மூலம் கூற வருகிறார் மூட்டைக்கார சென்னை மிடில் ஸ்கூலில் 6ஆம் வகுப்பு படிக்கும் யுவனேஷ். என் பெயர் எஸ் யுவனேஷ். நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். நான் சென்னை மிடில் ஸ்கூல் மூட்டைக்காரன் ஜாவடி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் இப்போ நண்பர்கள் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு குட்டி டவுனில் அப்பா அம்மா ஒரு பையன் இருந்தாங்களாம். அப்போ அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி மும்பைக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்களாம். அப்போ அந்த கட்டுவை ஸ்கூலில் சேர்க்கும் போது ஸ்கூலில் சேர்த்து விட்டோன்னே ஒரு பையன் தானா, அந்த பையன் பேர் ஆதித்யாவான். அந்த ஆதித்யா கூட ஃப்ரெண்டாகுறியான்னு கேட்டானா. சரி நான் ஃப்ரெண்டாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டானா. அப்புறம் ஒரு ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு இருந்தாலாம். அந்த பொண்ணுக்கிட்ட போய் கட்டுவை கேட்டானா, நீனும் என் ஃப்ரெண்டாகுறியான்னு கேட்டானா. வேணாம், நீ ஆதித்யா கூட ஃப்ரெண்டாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாலாம். அன்றைக்கி ஒரு நாள் கட்டுக்கு ஆதித்யா சேட்டைக்காரன்னு தெரியாதான். அப்போ ஒரு நாள் ஒரு பிரின்சிபல் ரூமில் ஃபோட்டோ மாட்டி வச்சுருந்தாங்களாம். அந்த ஃபோட்டோவை உடைச்சிட்டானா ஆதித்யா. ஃபோட்டோ உடைச்சது யாருக்குமே தெரியாதான். கட்டு வேணாம் தான் சொன்னானா. ஆனாலும் அதை மீறியே உடைச்சிட்டானா ஆதித்யா ஃபோட்டோவை. அப்போ யார் உடைச்சன்னு யாருக்குமே தெரியலையா. அப்போ அந்த ஐஸ்வர்யா பொண்ணு பேகை ஆதித்யா அவங்க பெஞ்சில் எடுத்துன்னு ஒழிச்சு வச்சிட்டானா.
அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே போய் மிஸ் கிட்ட சொல்லிச்சான், மிஸ் என் பேகை யாரோ எடுத்துட்டாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ வந்து அந்த மிஸ் வந்து யார் எடுத்தான்னு கேட்டாங்க. யாருமே ஒன்றுமே சொல்லலையா. அப்புறம் பிரின்சிபல் வந்தாராம். பிரின்சிபலை கூப்பிட்டு வந்தோடனே எல்லா பெஞ்சையும் செக் பண்ணாராம். எல்லா பெஞ்சையும் செக் பண்ணும்போது ஆதித்யா கட்டு உக்காண்டிருக்க இடத்துல மட்டும்தான் அந்த பேக் இருந்துச்சான். அப்போ வந்து பிரின்சிபல் வந்து கேட்டாராம், ஏன் கட்டு ஆதித்யா 2 பேருமே இந்த பேக் எடுத்தீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு வந்து கட்டு சொன்னானா, நான் இல்லை சார், இவன் தான் சார் எடுத்தான் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு நீங்கள் 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2 பேரும் தான் எடுத்திருப்பீங்க அப்படின்னு சொன்னாராம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து நம்ம அதிகமாக நம்புறது நம்ம நண்பர்கள் தான். அப்படிப்பட்ட நண்பர்களும் நம்மளுக்கு நல்லதாக அமைஞ்சாதான் நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட நண்பர்களில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம கெட்டவங்களை சூஸ் பண்ணால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை கதை மூலம் உணர்த்திய யுவனேஷ்க்கு வனத்துப்பூச்சி குழுவின் சார்பாக வாழ்த்துகள். அடுத்ததாக நம்ம தேன்மிட்டாய் நிகழ்ச்சியில் கதை கூற வருகிறார் மூட்டைக்கார ஜவுடி சென்னை மிடில் ஸ்கூல்ல 6th B படிக்கும் திவாகர். என்ன கதை தெரியுமா? நம்ம அம்மா பேச்சை கேட்கணும்னு ஒரு கதை. என் பெயர் திவாகர். நான் 6ஆம் வகுப்பு பிபிவில் படிக்கின்றேன். சென்னை மிடில் ஸ்கூல் மூட்டைக்காரன் ஜாவடியில் நான் படிக்கின்றேன். நான் இப்போ சொல்ல போகிற கதை ஆலமரம் கதை. ஒரு ஊரில் ஆலமரம் ஒன்று இருந்தது. அது பக்கத்தில் யார் போனாலும் அவங்களுக்கு பேய் பிடித்துவிடும். ஒரு நாள் ஒரு பையன் அவன் அந்த ஆலமரம் பக்கத்தில் போய் நின்றான். அவனுக்கு பேய் பிடித்தின்றது. அப்புறம் அவன் வீட்டுக்கு சென்றான். வீட்டுக்கு சென்றும்போது சாப்பாடை அவங்க அம்மாவை எடுத்துன்னு வர சொன்னான். சொன்னோடனே அவங்க அம்மா வந்து எடுத்துன்னு வந்தோடனே அவங்க அது சாப்பாடை வந்து தட்டி விட்டான். தட்டி விட்டு, நீ ஏன்டா தட்டி விடுன்னு சொன்னான். நான் தட்டி விடுவேன், உனக்கு என்னான்னு சொன்னான். அப்புறம் வந்து அவங்க அம்மா, சரி நீ வெளியே போடா, நீ வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் விளாட்டின்னு அப்புறம் வீட்டுக்கு வாடா சொன்னாங்க அவங்க அம்மா. அப்புறம் வந்து அவன் வெளியே போயிட்டு அந்த ஆலமரத்தை போயிட்டு விளாண்டு இருந்தானா. மறுபடியும் அந்த ஆலமரம் வந்து அவங்கள பேசுவான், பையனே நீ வந்து எங்கே இருக்க வந்த, எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, நீ எங்கேருந்து வந்த சொல்லு. நான் வந்து அந்த பையன் சொன்னான், நான் வந்து வீட்டிலேருந்து வரேன், எங்கள் அம்மா துரத்து விட்டாங்க, உன்கிட்ட வரணும் போது எனக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு, நான் சாப்பாடு தான் தட்டி விட்டேன், எங்கள் அம்மாவுக்கு என்னை பிடிக்கவே இல்லை. அப்புறம் அந்த ஆலமரம் சொல்லிச்சான். அப்புறம் வந்து அந்த ஆலமரம், சரிப்பா நான் உன்னை விட்டு போயிடுறேன், நீ எதுவுமே பண்ணாமல் அம்மா போய்த்து சாரி கேட்டு அப்புறம் வந்தனா. இதோட புரிவு என்னன்னா, இது வந்து அம்மா பேச்ச மதிக்கணும். அழகாக கதை கூறிய திவாகருக்கு நமது வண்ணத்துப்பூச்சி குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக ஓர் ஒப்பில்லாத தலைவனையும் தலைவியையும் கொண்டு இயற்றப்பட்ட பெருங்காப்பியமான சிலப்பதிகாரத்திலிருந்து கதை கூற வருகிறார் சென்னை கண்ணகி நகரிலிருந்து ஹேமந்த். என் பெயர் பி. ஹேமந்த். நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் உங்களுக்கு நீதியை நிலைநாட்டிய சிலம்பை பற்றி கதை சொல்ல வந்திருக்கின்றேன். கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்து அவர்களிடம் காசும் பணமும் எதுவும் இல்லை. கண்ணகியின் கால் சிலம்பை அடமானம் வைக்க கோவலன் அடமானம் விற்கின்ற கடைக்கு போய் இந்த கால் சிலம்பு எவ்வளவுக்கு வரும் என்று கேட்டார். அப்போது பாண்டிய ராஜாவின் மனைவியின் கால் சிலம்பு தொலைந்து விட்டது. அதை கண்டறிந்த கடைக்காரர், இது ராஜாவின் மனைவியின் சிலம்பாயிற்று, உனக்கு எப்படி கிடைத்தது அப்படி என்று கோவலனிடம் கேட்டானாம். இல்லை, இது என் மனைவியின் சிலம்பு, ராஜா உன்னை அழைத்தார் என்று கடைக்காரர் சொன்னாராம். அப்படி ராஜா அழைத்த போது என் மனைவியின் சிலம்பை யான் திருடினேன் என்று ராஜா கேட்டாராம். கோவலன் சொன்னாராம், இது என் மனைவியின் சிலம்பு, உனக்கு தெரியுமா அப்படி சொன்னாராம். கோபமான ராஜா, இவனை தூக்கிலிடுங்கள் அப்படி என்று சேவகரிடம் சொன்னாராம். சொன்ன ராஜா அதை கேட்டறிந்த கண்ணகி, என் கணவனை நீ சாவடித்தாய், நீ நல்லா இருப்பியா என்று கேட்டாராம். அப்போது ராஜா சொன்னாராம், உனக்கு தெரியுமா இது என் மனைவியின் கால் சிலம்பு அப்படி என்று சொன்னாராம் ராஜா. அதை கேட்ட இந்த கண்ணகி, என் கோவலனிடம்
என் கோவலன் இருந்த கால் சிலம்பை உடைத்து பாருங்கள், மாணிக்க முத்துகள் இருக்கும். ஆனால் உங்கள் மனைவியின் காலில் இருக்கும் சிலம்பு பல வாய்ந்த கற்களில் இருக்கும். ஆனால் உடைத்து பார்க்கலாமா? அப்படி என்று கண்ணகி கோபமாக பேசினாள். அதை கேட்டறிந்த ராஜா, அப்படியே ஆகிவிட்டு சொன்னாய். அவர் கோவலன் கையில் இருந்த சிலம்பை உடைத்து பார்த்தால் மாணிக்க சிலம்பு, கண்ணகியின் கால் சிலம்பு இருந்துவிட்டு. அதே ராஜாவின் மனைவியின் கால் சிலம்பை உடைத்து பார்த்தால் பல கோடி விளைவான கற்கள் இருந்தது. அப்போது கண்ணகி சொன்னாலாம், இது என் கால் சிலம்பு தானே, நீ ஏன் என் கணவனை நீ ஏன் சாவடித்தாய்? அப்படி என்று கோபமாக பேசினாள். அவள் இன்னொரு காலில் இருந்த சிலம்பை உடைத்து அந்த முத்து ராஜாவின் தலையில் பட்டு ராஜா இறந்து விட்டார். அதை பார்த்த ராணி அவளும் மயக்கத்தில் இறந்து விட்டார். இப்படிக்கு இந்த கதை முடிகின்றது. சிலப்பதிகார இலக்கியத்தின் பெருமையை கதை மூலம் கூறிய ஹேமந்துக்கு வண்ணத்து பூச்சி குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் கிரேப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், கரெக்டு தானே? இப்போ கிரேப்ஸ் வச்சு ஒருத்தர் கதை சொல்ல போறாங்க. அந்த கதையோட பேர் என்ன தெரியுமா? திராட்சை தோட்ட காவலர். இந்த கதையை சொல்ல போறது யாரு தெரியுமா? நம்ம கண்ணகி நகர் பிரவீன்குமார். வாங்க கதையை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி பிரவீன்குமார். நான் 7ஆம் வகுப்பு பிரிவு படிக்கிறேன். நான் திராட்சை தோட்ட காவலர் கதை சொல்ல வந்துள்ளேன். ஒரு ஊரில் பெரிய திராட்சை தோட்டம் இருந்தது. அது ஒரு ராஜா அந்த ராஜாவோட திராட்சை தோட்டத்தில் ஒரு காவலர் இருந்தார். பக்கத்து ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் 2 நரி இருந்தாங்க. ஒரு கெட்ட நரி, ஒரு நல்ல நரி. இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க, காட்டு ஃபுல்லாக தேர்ந்தாங்க. உணவு எதுவுமே கிடைக்கவே இல்லை. அதனால அந்த கெட்ட நரி ஏறி பார்த்தது, அங்கே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அது அங்கே போய் சாப்பிட்லான்னு நல்ல நரி சொன்னிச்சு, அங்கே ஒரு நல்ல காவலர் இருக்கிறாரு, அவர்கிட்ட மாட்டினா நம்மளதான் அச்சு போட்டுருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தது. கேட்காம போனாங்க. அங்கங்கே பார்த்தாங்க. ஒரு ஓட்டம் இருந்தது. அந்த ஓட்டம் வழியாக போய் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு, நல்ல நரி வா போயிடலாம் தோட்டக்கார வரத்துக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சு, நான் வரலடா, நான் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் வருவேன் நான் கெட்ட நரி சொன்னிச்சு. நல்ல நரி வெளியே வந்துச்சு. கெட்ட நரி அங்கேயே சாப்பிட்டு ஏஞ்சிக்க முடியாமல் அங்கேயே இருந்து காவலர்கிட்ட அடி வாங்கி அங்கேயே இறந்து போயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் கிரேப்ஸ் பிடிக்கும் தான், ஆனால் அதை நம்ம நேர்மையான வழியில் சாப்பிடணும். அடுத்தவங்க தோட்டத்திலாம் போய் திருடக்கூடாது. இப்படிங்கிற கருத்தை நம்மளுக்கு புரிகிற மாதிரி கதை மூலம் உணர்த்திய பிரவீனுக்கு நமது வண்ணத்து பூச்சி குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். கொற்றவி யார்? அந்த கொற்றவி அறிந்து கொள்ள படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில். மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டா நிகழ்ச்சி. அடுத்ததாக யார் கதை சொல்ல வராங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ரிடில் கேட்டுக்கிறேன். என்ன ரிடில் தெரியுமா? அடிக்காம திட்டாம கண்களிலிருந்து கண்ணீரை வர வைப்பாள், அவள் யார்? அது யார் தெரியுமா? வெங்காயம். ஏன் வெங்காயத்தை உரிக்கும் போது கண்ணில் இருந்து கண்ணீர் வருது? அப்படிங்கிற கதையை கூற வருகிறார் சென்னை கண்ணகி நகரில் இருந்து மேகாஸ்ரீ. வணக்கம், என் பெயர் மேகாஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் புதின 10ஆம் பத்திநாதர் மேல்நிலை பள்ளி பெருங்குடியில் படிக்கிறேன். நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் புச்சைஸு, வெங்காயம், தக்காளிலாம் இருந்தாங்களாம். அப்போ அவங்க 2 பேர் ரோட்டோரமாக நடந்து போயிருக்கும் போது வெயில் தாங்காமல் புச்சை சுருகி போய் இறந்துச்சான். அப்போ தக்காளியும் வெங்காயமும் அழுதாங்களாம். அப்புறமேட்டு தக்காளியும் வெங்காயமும் அழுதுகினே போனப்போ தக்காளி ஒரு லாரியில் ஏறி இறந்துச்சான். அப்போ வெங்காயம் அழுது கடவுள்கிட்ட கேட்டுச்சான், கடவுளே, இவங்க குச்சைஸ் இறந்ததுக்கு நாங்கள் 2 பேர் அழுதோம், தக்காளி இறந்ததுக்கு நான் அழுதேன், நான் இறந்தா யார் அழுவான்னு சொல்லி கேட்டுச்சான் கடவுள்கிட்ட. கடவுள் சொன்னாராம், நீ இறந்தா இந்த உலகமே அழுவோம் அப்படின்னு சொன்னாரா கடவுள். அதனால தான் நம்ம வெங்காயம் வெட்டும் போது கண்ணில் தண்ணி வருதான். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, வெங்காயம் வெட்டினா கண்ணி எரியும். தேங்க்யூ. வெங்காயத்தின் கண்ணீர் கதையை கூறிய மேகஸ்ரீக்கு வண்ணத்து பூச்சிக்குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக, நம்ம அதிகார திமிரோடையும் ஆணவத்தோடும் இருக்கக்கூடாது.
அப்படி இருந்தா நம்மளுக்கு அழிவு தான் ஏற்படும் என்ற கருத்தை கதை மூலம் கூற வருகிறார் சென்னை கண்ணகி நகரிலிருந்து முனீஷ். வணக்கம், என் பெயர் முனீஷ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு 11 வயது. நான் இப்படிக்கு முயல் சிங்கம் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு முயல் இருந்தது. அந்த முயல் ஒரு நாள் சிங்கம் எல்லாம் அந்த முயல் சாப்பிட யோசனை செய்தது. அந்த செய்த நாள் சிங்கம் ஒரு நாள் யோசனை பண்ணது, நம்ம எல்லா முயலை சாப்பிட்டதான் யோசனை பண்ணது. அதான் முயல் ராஜா சொன்னார். அந்த சொல்லும் போது அந்த முயல் சொல்லிச்சு, நம்ம அந்த சிங்கத்தை நம்ம கற்பனை பண்ணி நம்ம இந்த தோக்கடிக்கணும் சொல்லிட்டு சொன்னாங்க முயல் ஆளுங்க. அதுக்கப்புறம் சிங்கங்கள்லாம் முயலை சாப்பிட போயிடுச்சு. ஒரு நாள் அன்றைக்கி முயல் சொல்லிச்சு, சிங்கராஜா நீங்கள் எப்பவுமே சாப்பிட்டு நிற்கீங்க, உங்களை மாரி ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா உங்களை மாதிரி ராஜா தோக்கடிக்கிற உங்களை கிணத்துக்குள்ளே இருக்காது, அந்த தண்ணியில் உங்களை எட்டி பாட்டுருங்க சொல்லிட்டு அந்த சிங்கமான போய் எட்டி பாட்டுச்சு கிணத்துள்ள. அப்போ சிங்கராஜா அந்த கிணத்துல தண்ணியில் ஒரு முகம் தெரிஞ்சுது, சிங்கத்தோட முகம். அது தெரிஞ்சதுனால எதிரி குச்சி கிணத்துல. அதனால் முயல் எல்லாம் சந்தோஷப்பட்டு அவங்க வாழ்க்கை இப்போ வேறமே மாறிச்சு. தனது ஆணவத்தால் அழிவை தேடிக்கொண்ட சிங்கத்தின் கதையை கூறிய முனிஷுக்கு வண்ணத்து பூச்சி குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக நமது வண்ணத்து பூச்சியின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டா நிகழ்ச்சியில யார் கதை சொல்ல வராங்க தெரியுமா? சர்வதேச பள்ளி கத்தாரில் படிக்கும் சாய்ஸ்ரீ. என்ன கதை தெரியுமா? கோழி குஞ்சியின் சாமர்த்தியம் கதையை கூற வருகிறார். அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பேர் சாய்ஸ்ரீ. நான் 2ஆம் வகுப்பு கிரீனும் சர்வதேச பள்ளி கத்தாரில் படிக்கிறேன். நான் இப்போது ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையோட தலைப்பு என்னன்னு தெரியுமா? கோழி குஞ்சுகளின் சாமர்த்தியம். கோழி குஞ்சுகள் என்ன பண்ணன? கதைக்குள்ள போய் பார்க்கலாமா? ஒரு நாள் தாய் கோழியும் அதோட 4 குஞ்சுகளும் அன்பாக வாழ்ந்து வந்தாங்களாம். தினமும் தாய் கோழி உணவு தேடுறதுக்காக போயிருமா. அந்த மாதிரி ஒரு நாள் தாய் கோழி பத்திரமா இருங்கன்னு கதவு புத்திட்டு உணவு தேட போயிருச்சான். அப்புறம் அங்க இருந்த பொருத்த பூனை வாட்ச் பண்ணிட்டே இருந்துச்சான். அததான் இந்த வீட்டுல 4 கோழி குஞ்சுகள் இருந்தன. அதை சாப்பிடணும் எப்படியாச்சும் திட்டம் போட்டுச்சான். அதே மாதிரி அவங்களோட அட்டையோட டெல்லியில இருக்கிற அட்டையோட குரல்லே பேசிச்சான். கதவு தட்டுச்சான். திறங்கதான், அவங்க அத்தை பேசுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பூனை, பருத்த பூனை. உடனே நான் டெல்லியில இருந்து அவங்க அத்தை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே உணவு எல்லாமே உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அது கோழி குஞ்சுகள் அறிவாக யோசிச்சு, இது நம்மளோட அட்டை இல்லை, இது யாரோ திட்டம் போட்டிருக்காங்க, அதுக்கு தெரிஞ்சு போச்சான். அப்புறம் அது சொன்னிச்சான், நீ வேண்டாம் அத்தை, உங்களை பரிசு எல்லாமே நீங்களே எடுத்துட்டு போய்க்குங்க, எங்களுக்கு 2 நாய்க்குட்டிகள் போதும். உடனே பருத்த பூனை நாய்க்குட்டியோட பேரை கேட்ட உடனே மயங்கி அப்படியே ஓடியே போச்சான். ஏன்னா அந்த நாய்க்குட்டி பேரை கேட்ட உடனே ஐயா அததான் நம்மளோட திட்டம் நிறைவேறாது போல அப்படின்னு மயங்கி ஓடியே போச்சான். இந்த கதையில நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒருத்தவங்க யாராச்சும் நம்மள திருடங்க யாராச்சும் வந்தா நம்ம அறிவா யோசிச்சு அவங்க குரலை கண்டுபிடிக்கணும். நன்றி, வணக்கம். அறுத்த பூனையின் ஏமாற்று வேலையை தங்களது சாமர்த்தியத்தால் வென்ற கோழி குஞ்சுகளின் கதையை கூறிய சாய்ஸ்ரீக்கு வனத்து பூச்சி குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். பெண்ணினத்தின் பிரதிநிதியாய் பெண்மையின் பெருமையை சொல்ல வருகிறாள் கொற்றவி. யார் அந்த கொற்றவி? அறிந்து கொள்ள படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில். மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டாய் நிகழ்ச்சி. அடுத்ததாக பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர், இத்தகைய சிறப்பு மிக பெயர்களுக்கு சொந்தக்காரரான நமது முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய ஐயா
காமராஜர் அவர்களின் வாழ்க்கை கதையை கூற வருகிறார் சென்னை கண்ணகி நகரிலிருந்து ஷேக் முகமது. என் பெயர் ஷேக் முகமது. நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் அரசு மேல்நிலைப்பள்ளி கண்ணகி நகரில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது காமராஜரை பற்றி கதை சொல்ல வந்துள்ளேன். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி சிவகாமி அம்மையாருக்கும் குமாரசாமி அப்பாவுக்கும் மகனாக பிறந்தார். அவர் அவங்க அப்பா அம்மா காமராஜருக்கு காமாட்சி என்று பேர் வச்சாங்க. அவர் பின்பு செஞ்ச சாதனையினால் காமராஜர் என்று அவர் பேர் அவரே மாற்றிக்கினார். காமராஜர் அவங்க அப்பா இறந்து போன சிச்சுவேஷனில் காமராஜர் பள்ளிக்கு போகிறத நிறுத்திட்டார். அதனால் மக்கள் எல்லாரும் அவருக்கு படிக்காத மேதை என்று பேர் வச்சாங்க. காமராஜர் ஆட்சி செய்த காலம் தமிழகத்தின் பொற்காலமாக இருந்துச்சுன்னு இன்னும் மக்களாக புகழ்ந்து பேசப்படுகிறது. காமராஜர் குழந்தை நலன் கருதிக்காக மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். நன்றி. தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை தந்த காமராஜர் ஐயா கதையை கூறிய ஷேக் முகமதுக்கு வண்ணத்து பூச்சி குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக, நம்ம வாழ்க்கையில உழைப்பில்லாம நம்ம உயர முடியாது. கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கிடைக்கிற வெற்றி தான் நம்ம வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய புதையல் என்ற கருத்தை கதை மூலம் கூற வருகிறார் தஞ்சாவூர் பிஷப் தேவதாஸ் ஆம்ப்ரோஸ் வித்யாலயா பள்ளியில் படிக்கும் டேமியன். ஒரு கிராமத்தில் வயதான விவசாயி ஒருவர் தனது 3 மகன்களுடன் வசித்து வந்தார். அவரது 3 மகன்களும் எவ்வித வேலையும் செய்யாமல் மிகவும் சோம்பேறிகளாக இருந்தனர். இதனால் வருத்தமடைந்த விவசாயி அவர்களுக்கு உழைப்பின் மதிப்பை கற்பிக்க நினைத்தார். ஒரு நாள் அவர் தனது மகன்களிடம் வயலில் புதையல் இருப்பதாக கூறி அதை கண்டுபிடிக்க சொன்னார். அவரது மகன்கள் ஆர்வத்துடன் புதையலை தேடி வயலை தோண்டத் தொடங்கினர். ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு புதையலும் கிடைக்கவில்லை. இத்தருணத்தில் விவசாயியும் நோய்வாய்ப்பட்டு இறந்தார். அவரது 3 மகன்களும் உழவு செய்த மண்ணில் விதைகள் விதைத்தனர். அவர்களுக்கு நல்ல விளைச்சல் வந்ததால் அதிக வருவாய் கிடைத்தது. இதன் மூலம் 3 மகன்களும் கடின உழைப்பால் கிடைத்த வெற்றிதான் உண்மையான புதையல் என உணர்ந்தனர். உழைப்பே உயர்வு தரும் என்பதை கதை மூலம் கூறிய டேமியனுக்கு நமது வண்ணத்து பூச்சிக்குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். உருவத்தில் பெரியவர் சிறியவர் என்ற வேறுபாடு இல்லை, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பலம் உண்டு என்பதை கதை மூலம் கூற வருகிறார் சர்வதேச பள்ளி கத்தாரில் இருந்து சாய்ஸ்ரீ. அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் சாய்ஸ்ரீ. நான் 2ஆம் வகுப்பு கிரீனோ சர்வதேச பள்ளி கத்தாரில் படிக்கிறேன். நான் இப்பொழுது ஒரு கதை கூற வந்துள்ளேன். அந்த கதையோட தலைப்பு என்னன்னு தெரியுமா? யார் பலசாலி? உலகத்தில் உள்ள எல்லா பெரிய மிருகங்களும் தான் பலசாலி என்று நினைத்து கொள்கிறது. ஆனால் அப்படி இல்லாது. இந்த கதைக்குள்ள போய் பார்ப்போமா? ஒரு மதம் பிடிச்ச யானை ஒன்று இருந்தது. தன்னோட உடலை ஒரு மரத்தில் தண்டிலை உராய்ந்து கொண்டிருந்தது. அந்த மரத்து மேல கூதும் 2 முட்டைகளும் இருந்தது. அந்த பறவை சொல்லிச்சு, மதம் பிடிச்ச யானையே உராயாதே, இந்த 2 முட்டைகளும் கீழே விழுந்து உதைந்துரும் சொல்லிச்சு. ஆனா அந்த மதம் பிடிச்ச யானை கேட்கவில்லை. திருப்பி அதே மாதிரி செஞ்சிச்சு. அப்புறம் அந்த முட்டைகள் 2 உதைந்து விட்டது. அந்த பறவை ஒரு கிளையில் உட்கார்ந்து அழுது துண்டுச்சு. அந்த நேரத்துல ஒரு சின்ன எறும்பு வந்துச்சாய். என்ன ஆச்சுன்னு கேட்டுச்சா. எல்லா விஷயங்களையும் பறவை சொல்லிச்சா எறும்பு கிட்ட. எறும்பு வாக்குறுதி குத்துச்சா, அந்த யானைக்கு ஒரு சரியான பாதம் கத்து தரேன்னு. அப்புறம் அந்த எறும்பு அந்த யானை தேய்ச்சிட்டு இருக்கப்ப ஒரு மரத்துக்கு கீழே அது நின்று தின்னுச்சா. அப்புறம் அத சண்டைக்கு வம்புழுத்ததான். அப்புறம் அந்த யானை சிரிச்சிட்டான்.
ஏன்னா நீ ரொம்ப சின்னதா இருக்க, எப்படி உன்னால என்ன இது பண்ண முடியும் அப்படின்னு கேலி செஞ்சிச்சான். அப்புறம் எறும்பு அதோட தும்பிக்கை உள்ளார போய் வேகமா கதிச்சதான். அப்புறம் அந்த யானை வந்து ரொம்ப வலி தாங்கமா கத்திருச்சான். அப்புறம் இப்படி இப்படின்னு ஆத்திச்சா தும்பிக்கைய. ஆனா 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 எறும்பு வெளில வரல, வெற்றி அடையவில்லையா யானை. அப்புறம் நான் செஞ்சது தப்பு தான் ஒத்துக்குச்சு. அப்புறம் பறவை கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. இப்ப புரிஞ்சதா? பெருசா இருந்தாலும் பலசாலி கிடையாது. எறும்பு ஒரு சின்னதுதான், ஆனா அதுக்கு கொஞ்சம் பலசாலி இருக்கும். யாரையும் கேலி செய்யக்கூடாது. நன்றி, வணக்கம். யாரையும் கேலி பண்ணக்கூடாது, யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பதை கதை மூலம் உணர்த்திய சாய்ஸ்ரீக்கு நமது வனத்து பூச்சி குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அடுத்ததாக கதை கூற வருகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியிலிருந்து திவாஷினி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி. திவாசினி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்போ நான் கதை சொல்ல போகிறதோட தலைப்பு ராபுஜே. ஒரு ஊரில் 2 பேர் இருந்தாங்களாம். அந்த 2 பேருக்கு அங்கே ஒரு பாட்டி இருப்பாங்களாம். அந்த பாட்டிக்கு ரொம்ப முடியலையாம். அப்போக்கே அங்கே பக்கத்தில் ஒரு சூன்யக்காரி தோட்டம் இருந்துச்சான். அந்த தோட்டத்துலேருந்து எனக்கு அந்த பூ வேணும் அப்படின்னு அந்த பாட்டி கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க மகன் என்ன சொன்னாங்கன்னா, நான் போய் பறிச்சுட்டு வரேன், ஆனால் அந்த சூன்யக்காரி எனக்கு சாபம் விட்டுருவா அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாராம். அதுக்கு அந்த பாட்டி கோச்சிட்டு உட்கார்ந்துருந்தாங்களாம். அப்புறமேல் அந்த தாத்தா போய் நைட்டுக்கு தெரியாம, அந்த சூன்யக்காரிக்கு தெரியாம போய் அந்த தோட்டத்துல போய் அந்த பூவை பறிச்சுட்டு வந்து இந்த பாட்டிக்கு கொடுத்தாங்களாம். அந்த பூவை பார்த்துட்டு அவங்க தலையில வச்சுட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொரு பூ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப இன்னொரு பூ பறிக்க போகும்போது அந்த சூன்யக்காரி வந்து, யாரை கேட்டு நீ தோட்டத்துல வந்த அப்படின்னு கேட்டுட்டு, அப்புறமேலு உன்னோட மகளை என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொன்னாங்களா. சரி அப்படின்ட்டு அந்த பூவையும் பறிச்சுட்டு போய் அந்த பாட்டிகிட்ட கொடுத்துட்டு, அப்புறமேல் அவங்க மகளை நைட்டுக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டாலாம். அப்போக்கே அங்கே ஒரு பெரிய மாடி வீட்டு இருந்துச்சான். அந்த மாடி வீட்டு மேலே வாழ்ந்து வந்தாளாம் அந்த சூன்யக்காரி. அந்த பொண்ணும் வாழ்ந்து வந்தாளாம். அவளுக்கு நிறையா முடி வளர்ந்துச்சான். அந்த நிறையா முடியை வச்சுட்டு கீழே அந்த சூன்யக்காரி வந்து நிறைய காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம், முடிய கீழே போடுமா, நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளாம் அந்த சூன்யக்காரி. அப்போக்கே அவள் முடிய கீழே போடுவாளாம். அதில் ஏறி அப்புறம் சூன்யக்காரி மேலே வந்துடுவாளாம். அப்புறம் ஒரு நாள் ஒரு அரண்மனையிலேருந்து ஒரு ராஜா இங்கேருந்து குதிரையில் வந்தாங்களாம். அந்த ராஜாவுக்கு பாட்டு பாடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். அந்த பாட்டோட இசையை கேட்டு அவங்க அம்மா அப்புறம் திடீர்னு வந்துட்டாங்களாம். அவங்க இந்த மாதிரி, நான் தாம்மா உங்கள் அம்மா வந்திருக்கேன், முடிய கீழே போடு அப்படின்னு சொன்னதை பார்த்துட்டு இன்னொரு நாள் அவரும் அவங்க அம்மா மாதிரி குரலை வச்சுட்டு திருப்பி இன்னொரு நாள் குதிரையில் வந்தாராம். குதிரையில் வந்துட்டு அதே மாதிரி, நான் தாம்மா உங்கள் அம்மா வந்திருக்கேன், முடிய கீழே போடுமா அப்படின்னு சொன்னப்ப அவளும் கீழே போட்டாலாம். அப்போக்கே அந்த ராஜாவும் மேலே ஏறி போயிட்டாராம். அந்த ராஜாவும் மேலே ஏறி போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கேட்டாலாம், நீ யாரு, எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போக்கே நான் யாரும் இல்லை, நான் பக்கத்து வீட்டு நாட்டு இளவரசன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமேலு திருப்பி அந்த ராஜா கீழே இறங்கி போயிட்டாராம். அப்புறமேல அவங்க அம்மா வந்தாங்களாம். வந்ததுக்கு அப்புறம் அவளோட நாளைக்கு தான் அவளோட பிறந்த நாளாம். அதனால அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்புறமேல அவளோட பிறந்த நாளும் வந்துடுச்சான். அப்போக்கே அவங்க அம்மாட்ட அவள் கேட்டாலாம், எனக்கு வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்டாலாம். அதுக்கு வெளி உலகம்லாம் ரொம்ப கெட்டவங்க, உன்னையெல்லாம் சாகடிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க அம்மா. அதுக்கு அவளும் சோகமாக இருந்தாராம். அப்புறம் மறுநாள் ராஜா வந்து, வா நீ என்னோட வந்துரு, நான் அவங்க அம்மா அப்பாவோட போய் நான் உன்னை போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த இளவரசியும் கீழே இறங்கி போயிட்டாலாம். அப்புறம் அந்த அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் 3 நாள் ஆயிடுச்சு அவங்க அம்மாவை தேடுறதுக்கு. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க அம்மா அப்புறமேல் கிடைச்சி அப்புறமேல் அவங்க எல்லாரும் சந்தோஷமாக வந்தாங்களாம். நன்றி. அருமையாக கதை சொன்னீங்க திவாசினி. உங்களுக்கு வனத்து பூச்சி குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். வணக்கம், என் பெயர் வெண்பா. நான் படிக்கிறேன். எனக்கு வனத்து பூச்சிகள்னா ரொம்ப பிடிக்கும்.
வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ஸ்பாட்டிஃபை செயலியில் நமது வண்ணத்துப்பூச்சி பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டா நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரேசன்.